ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம். என் கணவர் 2018 ஏப்ரல் மாதம் வேலையை விட்டு நின்றார். ஆனால் அதுக்கப்புறம் அவர் டிப்ரெஷனில் போயிட்டார். ஹாஸ்பிட்டலில் வச்சு தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த மனநோவுலேருந்து கொஞ்சம் விடுதலை ஆனார். டாக்டரும் வேலைக்கு போகலான்னு சொன்னார். வேலைக்கு போகலான்னு சொன்ன பிறகு நிறைய இடம் ட்ரை பண்ணார். எங்கேயுமே வேலை கிடைக்கல. ஒரு 10-15 இன்டர்வியூவாவது போயிருப்பார் ஒரு மாதத்துக்கு. எங்கே போனாலும் தடையாகவே இருந்தது. கால் பண்ணுறேன்னு சொன்னாங்க, ஆனால் காலே பண்ணலை. எனக்கு 2 பிள்ளைங்க. 10 மாதமாக என் கணவர் வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். போன மாதம் இங்கே வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு போனேன். ஏசப்பா இவ்வளோ பேர் சாட்சி சொல்கிறாங்க, நானும் அடுத்த மாதம் வந்து சாட்சி சொல்லணும், எனக்கு அற்புதம் செய்யுங்க, என் கணவருக்கு வேலை கிடைக்கணும்னு ப்ரேயர் பண்ணேன். ஏசப்பா அந்த மாதமே நான் ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். அந்த வாரத்திலேயே என் கணவருக்கு கால் வந்தது, ஜாயின் பண்ணிக்க சொன்னாங்க. என் கணவர் வேலைக்கு போகிறாரு. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் வீட்டுக்காருக்கு 2014 ஆக்சிடெண்ட் ஆனது. கடந்த 13 வருடமாக அந்த ஆக்சிடெண்ட் ஆனதுலேருந்து ஒரு மாதம் தான் நல்லா இருந்தார். மறுபடியும் வயிற்று வலின்னு சொல்லிட்டு அடிக்கடிக்கு அந்த மாதிரி வந்துனே இருக்கும். நைட்டில் 2 மணி ஆகட்டும் 1 மணி ஆகட்டும் வந்துனே இருக்கும். நான் ஒண்டி தான் கூட்டின்னு போவேன். எனக்கு எந்த ஒத்தாசி இல்லை. ஆண்டவரோடைய ஒத்தாசினால அங்கிளோடைய மெசேஜை நான் சால்வேஷன் டிவியில் கேட்பேன். இந்த இடத்துக்கு எப்படியாவது வரணும், நம்ம வீட்டுக்காரருக்கு குணம் ஆகணும்னு சொல்லிட்டு 2018 இதே மாதத்தில் நான் வந்து அந்த இடத்துல தான் உக்காந்து இருந்தேன். ஆண்டவர் அன்னிலேருந்து இதுவரையிலும் கூட மாத்திரை சாப்பிடாத அளவுக்கு அந்த வயிற்று வலி குணமாக்குனார். தேவனுடைய நாமக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து வினையற்ற நாமத்தினாலே உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. பரலோகம் இன்றைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை கொண்டு வருகிறது? தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிக்கும்படி பரலோகம் கொடுத்த மங்கள வார்த்தை எபிரேயரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதானத்தின் பலனை தரும். சிட்சைகள் என்றால் என்ன? ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறான். எதற்காக சிட்சிக்கிறான்? அவனுடைய எதிர்காலம் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக. அவன் எந்த விதமான தவறான காரியங்களிலும் போய் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக தன் தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறான். அவனை அவன் விரோதத்தின் நிமித்தம் சிட்சிக்கவில்லை, அன்பின் நிமித்தம் சிட்சிக்கிறான். அதே போல ஆண்டவரும் சில நேரங்களிலே அன்பின் நிமித்தம் சில சிட்சைகளை, சில உபத்திரவங்களை, சில சோதனைகளை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அனுமதிச்சுட்டு அவர் உங்களை விட்டுட்டு தூர போக மாட்டாரு, கூடவே இருந்து உங்களை கவனிச்சிட்டு இருப்பார். வேதம் சொல்லுகிறது, சோதனையை சகிக்கக்கூடிய பலனையும் அதிலிருந்து தப்பித்து வரக்கூடிய வழியையும் ஆண்டவர் உண்டு பண்ணுவாராம். அப்படின்னு நான் சோதனையை கொடுக்கிற ஆண்டவர், சிட்சையை கொடுக்கிற ஆண்டவர் நீ எப்படியோ போய் அனுபவின்னு சொல்லி விடமாட்டார். கூடவே இருந்து அதை தாங்கக்கூடிய பலனை கொடுப்பார். குறித்த நேரம் வரும் பொழுது அதிலிருந்து தப்பித்து வரக்கூடிய வழியை உண்டு பண்ணுவார். வேதம் சொல்லுகிறது, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலை தாண்டி வெளியே வருவேன். இன்றைக்கு என்னென்ன சோதனைகளுக்குள்ளே, என்னென்ன அக்கினி கடலுக்குள்ள நீங்க விழுந்து கிடந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அவரால் தான் நீங்க மதிலை தாண்டி வெளியே வருவீங்க. இன்னைக்கு நீங்க அனுபவித்து கொண்டிருக்கிற சிட்சைகள், ஆண்டவர் அனுபவித்த சோதனைகள், உபத்திரவங்கள் உங்களை ஆண்டவரோட இன்னும் அதிகமாக கிட்டி சேர்க்குவதற்காக ஆண்டவர் கொடுத்த பாடுகள் இன்னும் கொஞ்ச காலத்திலே முடிவுக்கு வரும். சோதனைகளை பொறுமையோடு சகிக்கணுமா? அழகான ஒரு வசனம் யாக்கோபு 1:12 சொல்லுகிறது, சோதனையை பொறுமையோடு சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் சோதனை நேரத்திலே உத்தமன் என்று விளங்கினதற்கு பிறகு கர்த்தர் அவர்களுக்கு இடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு வைத்திருக்கிறதான ஜீவ கிரீடத்தை அவனுக்கு கொடுப்பாராம், பரிசை அவனுக்கு கொடுப்பாராம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே,
இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய சோதனைகளை எல்லாம் பொறுமையா சகிச்சிட்டு இருக்கிறீங்க. நாளைக்கு மாறிடும். சிலர் சொல்றதை நீங்க கவனிச்சிருப்பீங்க. சோதனையின் உச்சகட்டத்தில் வரும் பொழுது சிலர் அவங்கள பார்த்து எள்ளி நகையாடுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. அவன் ஏற்கனவே நொந்து போயிருப்பான். நொந்து போயிருக்கிறவனுக்கு காயம் கட்டுவதற்கு பதிலாக அவனை கூட கொஞ்சம் குத்தி அவனுடைய இருதயத்தை வேதனைப்படுத்துவாங்க. அப்போ அவங்க உள்ளத்திலிருந்து ஒரு வார்த்தை சொல்றதை நீங்க கவனிப்பீங்க. நீ பேசுடா, பேசு, எனக்கும் ஒரு காலம் வரும், எனக்கும் ஒரு நாள் வரும், அன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசுகிறேன். இப்போ நான் ஒன்றும் பேச மாட்டேன். ஏதோ தூரத்தில் ஒரு வெளிச்சம் கிடைக்கிற ஒரு நம்பிக்கை, தூரத்தில் ஒரு நல்லது நடக்கும் என்கிற நம்பிக்கையில் தான் இன்னைக்கு நீ என்ன வேணாலும் பேசிக்கோ, ஆனால் எனக்கும் ஒரு காலம் வரும். அதுதான் தேவனுடைய நம்பிக்கை. என்ன நம்பிக்கையோடு எனக்கு ஒரு காலம் வரும் என்று நீங்கள் சொன்னீங்களோ அந்த நம்பிக்கை வீண் போகாது. கண்டிப்பாக கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஏற்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். ஹல்லேலூயா. யோபுனுடைய வாழ்க்கையில் வந்ததை விட பெரிய சோதனையும் பெரிய உபத்திரவமும் யாருக்கும் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அவன் அந்த சோதனை காலத்தில் பொறுமையாயிருந்தானாம். ஆனால் அந்த சோதனையின் உச்சக்கட்டத்தில் வரும்பொழுது சொல்லுகிறான், எனக்கு எப்பொழுதும் மாறுதல் வரும் என்று. குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளுக்காக நான் அனுதினமும் காத்து கொண்டே இருக்கிறேன். அப்படின்னு என்ன தெரியுமா? நாளைக்கு காலையில் நேரம் முடிஞ்சா இந்த கஷ்டம் முடிவுக்கு வந்துருமா ஆண்டவரே? இன்னைக்கு நைட்டோட நைட்டு முடிஞ்சிருமா? இந்த வயசோட முடிஞ்சிருமா? இந்த 31ஆம் தேதியோட முடிஞ்சிருமா? 1ஆம் தேதியாவது எனக்கு நல்லது நடக்குமா? எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும் என்று குறிக்கப்பட்ட போராட்டத்தின் முடிவு நாளுக்காக அவன் காத்திருந்தானா. அவன் நம்பிக்கையோட காத்திருந்தான். அவனுடைய மனைவி எவ்வளவோ வேதனைப்படுத்திட்டா. நீ எல்லாம் மனுஷன் இருக்காத, நீ ஆராதிக்கிற தேவனை தூஷிச்சிட்டு நீ நாண்டு கொண்டு சாவு என்று சொல்கிறான். அவன் சொல்லுகிறான், பைத்தியக்காரி மாதிரி பேசாத, ஆண்டவரிடத்திலிருந்து எத்தனை நன்மைகளை அனுபவித்திருக்கிறோம், அதே ஆண்டவரிடத்திலிருந்து சில தீமைகளை வரும் பொழுது நம்ம இப்படியெல்லாம் பேசக்கூடாதுமா என்று சொல்லி தன்னுடைய வாயினால் நாவினால் கூட அவன் ஒரு தவறும் அந்த உபத்திரவ நேரத்தில் சொல்லவில்லை. அவன் சுமாராக அவன் சொன்னான், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா. ஆமா, இப்ப எனக்கு உயிராவது இருக்கு, என்னுடைய செல்வங்கள் போச்சு, என் பிள்ளைங்க போயிட்டாங்க, சரீரத்துல எல்லாம் நாரி போய் செத்து போய் கிடக்குது, ஆனாலும் எனக்குள்ளே உயிர் இருக்கிறது. ஒருவேளை ஆண்டவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை தான் அவனுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்தது. அல்லேலூயா. ஆண்டவர் குறித்த நாளிலே அவன் எப்படி நம்பி இருந்தானோ அதே போல அவனுடைய குறித்த அந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வந்தது. அந்த முடிவு நாள் வரும் பொழுது ஆண்டவர் அவன் இழந்து போன எல்லாவற்றையும் 2 மடங்காக திருப்பி கொடுத்தார். ஹல்லேலூயா. எப்பவுமே இப்படிப்பட்ட உபத்திரவ காலங்கள் வரும் பொழுது அது நம்ம யார்கிட்டையும் வெளிப்படுத்தாமலே மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்முடைய பேச்சு, நம்முடைய செய்கை, நம்முடைய இயல்பான காரியம், நம்முடைய ட்ரெஸ் எல்லாமே இவன் ஏதோ ஒரு கஷ்டத்துல மாட்டிக்கிட்டு இருக்கான், ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறான்னு உங்களை அழகா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். அன்னைக்கு அப்படிதான் யோபுவை பார்ப்பதற்காக அவனுடைய நண்பர்கள் வருகிறார்கள். தூரத்துல வரும் பொழுது யோபுவை பார்க்கிறார்கள். அதுக்கு முன்னால் அவங்க எல்லாம் அவனை பார்க்க வரும் பொழுது ராஜ மரியாதையில, ராஜபோகத்துல, செல்வ சீமானாக, கிழக்கத்தி புத்திரர் எல்லாரை காட்டிலும் இவன் பெரியவன், பெயரும் புகழுமோட இருந்தவன். அப்படிப்பட்ட யோபுவை அவன் உபத்திரவ காலத்துல பார்க்க வர்றாங்க. தூரத்துல பார்க்கும் பொழுது அவனை பார்த்த ஆளை அடையாளம் உரு தெரியாமல் என்று வேதம் சொல்லுகிறார். உரு தெரியாமல்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவனை ஆளே அடையாளம் தெரியல, கண்டுபிடிக்கவே முடியல. யோபுவா இது அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு அவனுடைய சரீரத்திலே வியாதி, அவனுடைய மனசுல வியாதி, ஏதோ ஒரு பெரிய மன கஷ்டத்துல அவங்க 7 நாள் அவங்கிட்ட வந்து உட்கார்ந்துட்டு ஒரு வார்த்தை பேசவே இல்லை, அமைதியா உட்கார்ந்துட்டாங்க. பேசுறதுக்கு வார்த்தையே வரல. அந்த அளவுக்கு அவனுடைய கஷ்டம் பெரிய கஷ்டமா இருந்ததுதான். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தூரத்தில் வருகையில் யோபு உரு தெரியாமல் இருக்கிறதை கண்டு சத்தம் போட்டு அழுது கொண்டு, இவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று சொன்னார்கள். ஒருவேளை நீங்கள் துக்கம் அல்ல, மகா கொடிய துக்கத்தின் மத்தியிலே இன்றைக்கு வந்திருக்கலாம். இயேசு சொல்லுகிறார், உன் துக்கங்களை எல்லாம் நான் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டேன். அது துக்கமாயிருந்தாலும், மகா கொடிய துக்கமாயிருந்தாலும் எல்லாத்தையும் சிலுவையில சுமந்து தீர்த்துட்டேன். ஒரு வார்த்தை பேச முடியாம இருந்தாங்க.
அதே நண்பர்கள் ஆண்டவர் அவனை ரெண்டிப்பான நன்மையை கொடுத்து அவனை ஆசீர்வதிச்சதுக்கு பிறகு அவனுக்கு காணிக்கைகளை படைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யாரெல்லாம் அவனை இகழ்ந்தார்களோ அவர்கள் எல்லாம் அவனுக்கு காணிக்கை, பொன் காணிக்கைகளை, பொற்காசுகளை கொண்டு கொடுத்து அவனோடு கூட மறுபடியும் உறவை வைத்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்க கஷ்டத்து நிமித்தம் உறவை வெட்டி கொண்டு போனவர்கள் உண்டு. ஏன்னா இதுக்கு மேல உங்ககிட்ட பணம் இல்லை, பசை இல்லை, செல்வம் இல்லை, வேலை இல்லை, அதிகாரம் இல்லை, உங்களால இனி அவங்களுக்கு ஒன்றும் நடக்காதுன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நாட்கள் வரும், அதை விட பல மடங்கு அதிகமாக உங்க முன்னால கூனி குறுகி நிற்பாங்க. அல்லேலூயா. நான் இருக்கிறதை அவர்கள் உணர்ந்து அமர்ந்து அறிந்து கொள்ளுவார்கள். அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் அவங்க கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. யார் சொல்லுவாங்க தெரியுமா? உங்களை எள்ளி நகையாடினவர்கள், உடைய இருதயத்தை துக்கப்படுத்தினவர்கள். மகா கொடிய துக்கத்தின் மத்தியிலே நீ இருக்கும் பொழுது உன் துக்கத்தை கூட பார்க்காம இன்னும் அதிக சஞ்சலத்துக்கு நேராக உன்னை கொடுத்து இல்லாதது பொல்லாது பேசினவர்கள். சிலர் பார்த்தீங்கன்னா ஞானம் இல்லாம பிசினஸ் பண்ணி ஏதோ நஷ்டத்துல இருப்பான். நஷ்டத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஊருக்காரங்க பேசுறது என்ன தெரியுமா? யாரை கொள்ள அடிச்சானோ தெரியல, யாரை ஏமாத்தினானோ தெரியல, என்ன இப்படி அனுபவிக்கிறான். கஷ்டப்படுறவன் எல்லாம் கொள்ளை அடிச்சதுனாலேயோ அடுத்தவங்களை கண்ணீர் வடிக்க வச்சதுனாலேயோ மட்டும் கஷ்டப்படுறான்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் சில நேரங்களில் சிக்ஷைகளை அனுமதிக்கும் பொழுதும் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். அவங்கள பார்த்து இப்படியெல்லாம் நீங்க பேசுறீங்கன்னா அவங்க துக்கப்படுறது ஒரு பக்கம் சரி, ஆனா ஆண்டவர் அதை பார்த்து ரொம்ப துக்கப்படுவார். ஏன் தெரியுமா? அந்த நடக்கிறதற்கு ஆண்டவர் அனுமதித்த சிக்ஷைகள் காரணம். ஐயோ, நான் அனுமதித்த சிக்ஷையினால என் பிள்ளை இவ்வளவு கொடுமைகளையும் இவ்வளவு அவமானத்தையும் அனுபவிக்கிறானே என்ற ஆண்டவருடைய இருதயம் படபடக்கும். தயவு செய்து உங்க பிள்ளைகளுக்கு சொத்தையோ செல்வத்தையோ நீங்க சேர்த்து வைக்கலன்னா பரவாயில்ல, சாபத்தை மட்டும் சேர்த்து வச்சிடாதீங்க. சில நேரங்களில் நீங்க அப்படி பேசும் பொழுது அவங்களால உங்கள்கிட்ட திருப்பி பேச தெம்பம் இருக்காது, திருப்பி பேச மனசும் இருக்காது. அவங்க மனசு மட்டும் அழும். அந்த அழுகை குடும்பத்திற்கு சாபமா மாறிடும். யாருடைய அழுகையின் சாபம் உங்க யாருக்கும் இருக்கக்கூடாது. நான் திருப்பி சொல்றேன், நீங்க கோடிக்கணக்கில் பிள்ளைகளுக்கு வீடு, வாசல், தோட்டம், துறவுகளை வச்சிட்டு கூடவே சாபத்தையும் வச்சுட்டு போனீங்கன்னா அந்த செல்வங்கள் அவர்களுக்கு நிலைக்கவும் நிற்காது. அந்த செல்வத்தினால் அந்த பிள்ளைகளுக்கு பிரயோஜனமும் படாது. ஏன்னா ஒரு பெரிய ஒரு சாபம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பின்னணியில நீங்க வச்சு போயிருக்கிறீங்க. அந்த சாபத்தினால நீங்க வைத்து போன இந்த செல்வங்களை அவங்களால அனுபவிக்க முடியாது. இந்த செல்வத்தை அவங்களால பயன்படுத்தவும் முடியாது. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ செல்வ சீமான்கள் வந்திருக்கிறாங்க. ஐயா, இத்தனை ஒரு 40 வருஷமா கோர்ட்டு கேஸு நடந்துட்டு இருக்கு, நான் சாவர வயசுலயும் இன்னும் கேஸ் முடியல, என் பிள்ளைங்களுக்கு காலத்திலேயாவது இதை அவங்க என்ஜாய் பண்ண, இதை அனுபவிக்க முடியுமா என்று அழுது கொண்டு வருகிறதை நான் பார்த்திருக்கிறேன். ஆண்டவர் மனசு வச்சா எவ்வளவு பெரிய கேஸா இருந்தாலும் ஒரு செகண்ட்ல தீர்ப்பெழுத என் ஆண்டவரால முடியும். அது ஆண்டவருக்கு லேசான காரியம். எனவே இன்றைக்கு நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற சிக்ஷைகள் நிமித்தம் நீங்கள் அனுபவிக்கிற அந்த துக்கங்களை ஆண்டவர் இன்றைக்கு சுமந்து தீர்க்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமா, இங்க இருக்கிற நிறைய பேருக்கு ஆண்டவரே சில சிக்ஷைகளை ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அல்லவா, நான் உங்களிடத்தில் அனுப்பினதான வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் முசுக்கட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப உங்களுக்கு கொடுப்பேன். நான் அனுப்பினதான் என்று ஆண்டவர் சொல்ல. அப்படின்னா நான் ஆண்டவர் அனுப்பின அந்த சிக்ஷைகள், நஷ்டங்கள், இழப்புகள், அது எல்லாவற்றிலும் ஆண்டவர் உங்களை விடுவிக்கும்படிக்கு ஆண்டவர் இன்றைக்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை எல்லாம் சுமந்தார். முதலாவது, ஆண்டவர் அனுமதித்த சிக்ஷைகளின் நிமித்தம் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற துக்கங்களை இன்றைக்கு சுமந்து தீர்த்து விட்டார். இரண்டாவது, பாவத்தினால் உண்டான துக்கங்கள். சில பாவங்கள் அதன் நிமித்தம் நாமே நமக்கு கேடு உண்டாக்கி கொண்டது நிமித்தம் அந்த துக்கங்களையும் ஆண்டவர் இன்றைக்கு சுமந்து தீர்க்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 29, 30 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா?
ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள். மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கு தானே யாருக்கு துக்கம், யாருக்கு வேதனை. ஒரு குஸ்டின் மார்க் ஆண்டவர் போடுறார். யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம். நம்முடைய எல்லா துக்கங்களை மெய்யாக இவர் சுமந்து தீர்த்தேன் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த துக்கத்தின் பட்டியலில் நம்முடைய பாவங்களின் நிமித்தம் நாம் அனுபவிக்கிற சில கொடுமைகள், தீமைகள், அதன் நிமித்தம் அந்த துக்கங்களையும் ஆண்டவர் சுமந்து தீர்த்துட்டார். பொதுவாக இந்த சிலுவை தியான காலங்களிலே, லெந்து காலங்களிலே நாம் எல்லாரும் நம்மளை புதுப்பித்து கொண்டு ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குவதற்காக எடுக்கிற ஒரு எளிய முயற்சி. அந்த முயற்சியில தான் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறீங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இதில் யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம். அப்போ அநேகருக்கு துக்கங்களும் வேதனைகளையும் அவங்களே தங்களுக்குத்தான் வரவழைத்துக் கொள்கிறார்கள். இப்போ பாருங்க, சிலர் மதுபானம் குடிக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க குடிச்சு லிவர் எல்லாம் டேமேஜ் ஆகிடும். அந்த லிவர் டேமேஜ் ஆகி அதனால சில நேரங்களில் காலத்துக்கு முன்னால் அவங்க சாக வேண்டிய கட்டாயத்துக்கு நேராக தள்ளப்படுகிறார்கள். அதன் நிமித்தம் அவர்களுக்கு அல்ல, அவங்களுடைய பின்தொடர்ந்து வருகிற அவருடைய குடும்பம், அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், அவருடைய சந்ததி ரொம்ப கஷ்டப்படும். சிலர் சொல்லுவாங்க, குடிகார புருஷனா இருந்தா கூட குடிச்சுக்கிட்டாது ஏதோ ஒரு மூலையில கிடந்தா கூட வாழ்க்கை துணைவன்னு ஒருத்தங்க இருக்கணும். இல்லைன்னா தேவையில்லாதவன் எல்லாம் உள்ள வந்து வீட்டில் சீண்டி பார்ப்பான். ஆனால் சிலர் சொல்றதை பார்த்துருக்கேன், குடிகாரன புருஷனா இருந்தாலும் ஏதோ வீட்டில் கிடக்கிறதுனால எங்களுக்கு ஒரு பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மனுஷன் இல்லைன்னாச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க அனுபவிக்கிற வேதனை அதை விட பெரியவன். குடிகாரனா இருந்து உங்களை கொடுமைப்படுத்தினதை விட வெளியே இருந்து நிறைய கொடுமைகளை நீங்க அனுபவிக்க வேண்டியது வந்துடும். சில நேரங்களில் சில ஸ்திரீகள் புருஷன் குடிச்சிட்டு வந்தாச்சுன்னா சொல்லுவாங்க, யார் யாருக்கோ சாவு வருது, இவனுக்கு ஒரு சாவு வராதான். ஒரு சகோதரர் வந்து அப்படியே என்கிட்ட புலம்பினார், ஐயா நான் குடிகாரன் தான், ஆனால் என் மனைவி பிள்ளைகள் மேலே நான் அவ்வளவு அன்புள்ளவனா இருக்கிறேன். ஆனால் என் மனைவி எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்த உடனே யார் யாருக்கோ சாவு வருது, உனக்கு ஒரு சாவு வராதான்னு நேருக்கு நேர் பேசுகிறாங்க ஐயா, என்னால் அது தாங்க முடியலை என்று அந்த சகோதரர் வந்து அழுதார். அப்போ நான் சொன்னேன், அதெல்லாம் சும்மா சொல்கிறது பிரதர், அப்படியெல்லாம் எந்த மனைவி மாறும் உள்ளே இருந்து பேச மாட்டேன், அப்படியாவது நீ திருந்த மாட்டியான்னு சொல்லி தான் அவங்க பேசுவாங்களே தவிர மனைவிமார்கள் அப்படியெல்லாம் பேச மாட்டாங்க, உண்மையிலே பேச மாட்டாங்க. அந்த வேதனை தாங்க முடியாமல் சில நேரங்களில் பேசிடும். ஆனால் அது கூட பேசக்கூடாது. ஏன்னா பேசினா பிசாசு அதை எடுத்துட்டு அவங்களுக்குள்ளால ஏதாவது தற்கொலை எண்ணத்தையோ ஏதோ ஒன்றை கொடுத்து அழிச்சிடுவான். அதனால ஆண்டவர் அதை பெருசாக எடுக்க மாட்டார், ஆனால் பிசாசு எடுத்துருவான். ஆனால் அப்படிப்பட்ட வார்த்தைகளை ஒரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் பேசக்கூடாது. நான் ஒரு நல்ல சமாதானப்படுத்தி நான் சொன்னேன், பிரதர் உங்களுக்கு இந்த குடி மட்டும் இல்லைன்னா உங்களை மாதிரி நல்ல மனுஷனே இல்லைன்னு ஆண்டவரே சொல்றாரு அப்படின்னு. அவர் சொல்றாரு, ஐயா எல்லாரும் அதை தான் சொல்றாங்க, என் மனைவியும் அதான் சொல்றான். அவங்க மனைவியை இந்த குடி மட்டும் இல்லைன்னா உன்ன மாதிரி உத்தமமான புருஷன் ஒருத்தருக்கும் கிடைக்காதியா, எனக்கு நீ அவ்வளோ உத்தமான, இந்த குடி வந்து எல்லாத்தையும் அழிச்சிருது, நீ சம்பாதிச்ச பேரு புகழ் உத்தமம் எல்லாத்தையும் அழிச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மனைவியே என்கிட்ட சொல்லுவாங்க, ஐயா அதை தான் நீங்கள் இப்போ சொல்கிறீங்க. நான் சொன்னேன், இன்னைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும் பிரதர். இப்போ மனைவி இப்படி மனம் கசந்து பேசுகிற அளவுக்கு நீங்கள் விட்டுருக்கவே கூடாது. அவங்க மனசு துக்கப்படுதுன்னா நீங்கள் அந்த அளவுக்கு விட்டுருக்க கூடாது, அதுக்குள்ளாலே நீங்கள் திருந்திடணும். பிள்ளைகளுக்கு என்ன வயசுன்னு கேட்டேன். அப்போ அவருடைய பிள்ளைகள் எல்லாம் வாலிப பிள்ளைங்க. சொல்கிறார், என்ன வயசு? அந்த வாலிப பிள்ளைங்களுக்கு நீங்கள் சாட்சியாக இருக்க வேண்டாமா? அந்த வாலிப பிள்ளைங்க நாளைக்கு தகாத விதத்தில் போனால் உங்களுக்கு மனசு ஆறுமா? நான் கேட்டேன், உங்கள் பையன் எனக்கு இத்தனை வயசு ஆகுதுன்றீங்க, காலேஜ் படிக்கிறான்னீங்க, அவன் போய் மதுபானத்தை குடிக்கிறது உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? நீங்கள் அதை ஒத்துக்குவீங்களா? ஒத்துக்குவேன். அதை எப்படி ஒத்துக்குவேன்? கையை காலை முறிச்சு வீட்டில் போட்டுருவேன். இப்போ யார் பேசுனா அப்படின்னு கேட்டேன். அப்படியே அழுதுட்டார் அவர். பாருங்க, அந்த மதுபானம் நல்லதில்லைன்னு உங்களுக்கு தெரியுது, உங்கள் பிள்ளைகள் அதை எடுக்கக்கூடாது, அனுபவிக்கக்கூடாது அப்படின்றதுனால பிள்ளைங்க பேரில் கண்டிப்பாக இருக்கிறீங்க. அப்போ உங்கள் மனைவி அதை கண்டிக்கிறது எந்த விதத்தில் பிரதர் தப்பு என்று சொல்லி அந்த சகோதரனை ஆறுதல் படுத்தி ஜெபம் பண்ணி சொன்னேன். தானியேல் ஒரு நாள் தீர்மானம் பண்ணினான், ராஜாவின் மதுபானமோ திராட்சை ரசமோ என்னை தீட்டுப்படுத்தக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணினான். அதில் உறுதியாக இருந்தான். அதனால ஆண்டவர் அவனை ராஜாவின் கொலு மண்டபத்தில் வைத்தார். அல்லேலூயா. சொல்லிட்டு சொன்னேன், பிரதர் இன்னைக்கு உங்கள் தரித்திரங்களுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்காதது காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற பலனை, அந்த செல்வங்களை கொண்டு போய்
நீ மதுபான கடைக்கு கொடுக்கிற அது நிமித்தம் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான பணத்தை நீங்க மிஸ்யூஸ் பண்றீங்க. அப்ப ஆண்டவர் கொடுக்கறதுக்கு எப்படி பிடிக்கும்? எப்படி ஆண்டவர் திருப்பி கொடுப்பார்? அன்னைக்கு சவுல் அப்படித்தான் ஆண்டவர் கொடுத்த பதவியை மிஸ்யூஸ் பண்ணான். ஏன் தான் இவனை ராஜாவாக்கினேனோ என்று நான் விசனப்படுகிறேன் என்று சொன்னான். அன்னைக்கு அந்த சகோதரனுக்கு இது எல்லாத்தையும் சொல்லி அவருக்கு நல்ல ஆலோசனை கொடுத்தேன். நீங்க மட்டும் இதை விட்டு பாருங்க, உங்க பாத்திரம் நிரம்பி வழியும், உங்களுடைய பொக்கிஷ சாலை நிரம்பி வழியும். அதுக்கு மேல நீங்க கடன் வாங்க மாட்டீங்க. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. இது நான் சொல்லல, ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா தானியேல் தீர்மானம் பண்ணதுனால, உறுதியா இருந்ததுனால, அதை கடைபிடிச்சதுனால அவனை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா மாத்தினார் ஒரே ராத்திரியில. முந்தின நாள் ராத்திரி வரைக்கும் ராஜாவுக்கு மதுபானங்களை சுமந்து கொண்டு போகிற ஒரு சப்ளையர், ஒரு சர்வர், அடுத்த நாள் காலையில அவன் பாபிலோன் மாவட்டத்திற்கு அதிகாரி அப்படின்னாச்சுன்னா ஒரு கலெக்டரா மாறினான்னா காரணம் அவன் தீர்மானம் பண்ணி அதுல உறுதியா இருந்தான். அப்ப ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு? சுத்தி எல்லாரும் மட குடிகாரனா இருக்கிறான், அதன் மத்தியிலும் இவனால பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியுதுன்னா இவனை நம்பி ராஜ்யத்தை கொடுக்கலாம், இவனை நம்பி இந்த மாவட்டத்தை கொடுக்கலாம், இவன் நல்லா பார்த்துக்குவான். ஆண்டவருக்கு ஒரு நம்பிக்கை வரணும். அது எப்படி வர? நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகத்திற்கு அதிபதியை ஆண்டவர் மாற்றுவான். அந்த சகோதரனுக்கு சொல்லி அனுப்பின அன்னைக்கு அந்த நிமிஷமே அவர் அந்த இடத்துல தன்னை ஒப்பு கொடுத்து போய், அதன் பிறகு இன்னைக்கு வரைக்கும் அவர் அந்த மதுபானங்கிற எண்ணமே ஆசையே வரல. என்ன நடந்துச்சுன்னா, அதன் நிமித்தம் வீடு ஜப்திக்கு வந்த அவனுடைய வீடு இன்னைக்கு மறுபடியும் மீட்டெடுக்கப்பட கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு இந்த மாதிரி காரியங்கள்ல நீங்க மனம் திரும்பி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க. நாளைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. எங்களை அருமையாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பான நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நல்ல ராத்திரி வேளைக்காய் உமக்கு நன்றி. எங்கள் துக்கங்களை எல்லாம் நீர் சுமந்து தீர்த்தீர் என்று சந்தோஷமான ஒரு நற்செய்தியை என் பிள்ளைகளுக்கு பரலோகம் கொண்டு வந்தபடியினால் உமக்கு நன்றி. என் பிள்ளைகளுக்கு நீர் அனுமதித்த சிக்ஷையினால் உண்டான துக்கங்கள், இவர்கள் சம்பாதித்த சாபங்களினால் உண்டான துக்கங்கள், இவர்கள் சம்பாதித்த பாவங்களினால் உண்டான துக்கங்கள், இவர்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதிகளினால் இருக்கிற துக்கங்கள் எல்லாவற்றையும் நீர் சுமந்து தீர்த்து என் பிள்ளைகளை விடுதலையோடு அனுப்பும். இப்பொழுதும் என் பிள்ளைகள் என்னென்ன காரியங்கள் அத்தியாவசியமாக எனக்கு வேணும்னு சொல்லி தேவ சமூகத்திலே கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிறார்களோ, சங்கீதம் 24 உங்கள் மன விருப்பத்தின்படியே உங்களுக்கு தந்தருளி உங்கள் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவேன். உங்கள் மன விருப்பத்தின்படியே உங்களுக்கு தந்தருளி உங்கள் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவேன். உங்களுடைய சரீரத்தில் இருக்க எல்லா வியாதிகளை நான் மாற்றி போட்டு உங்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதற்காக உமக்கு நன்றி. இவர்கள் சாபங்களை எல்லாம் நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தீர் என்று நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இப்பொழுது அறிக்கை செய்கிற நேரத்தில் இவர்கள் மூதாதையர்கள் வழியாக வந்த சாபங்கள் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே முறிக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் மேல் அன்பு கூர்ந்தபடியினால் அந்த சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார் என்கிற வார்த்தையின்படி அந்த சாபங்கள் எல்லாம் இனி என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. இவர்களுடைய தீய பழக்க வழக்கங்கள், பாவங்கள் நிமித்தம் என் அன்பு பிள்ளைகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற தீமைகள், கொடுமைகள், எல்லா துக்கங்களை ஆண்டவர் சுமந்து தீர்த்தீர் என்று நாங்கள் அறிக்கை செய்கிற நேரத்தில் இப்பொழுதே தானியேலை போல என் பிள்ளைகள் தீர்மானம் எடுக்க ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணும். ஆண்டவருடைய சமூகத்திலே பயபக்தியோடு நிற்கிற நேரத்திலே இவர்களுடைய இருதயம் ஆண்டவரோடு பேசி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இவருடைய இருதயம் ஆண்டவரோடு பேசி ஒப்புரவாகி இனி என்னுடைய வாழ்க்கையில இந்த பாவங்களை நான் செய்ய மாட்டேன், என்னை மன்னியும் ஆண்டவரே என்று இவர்கள் கதறி கொண்டிருக்கிறது. இவர்கள் சத்தம் போட்டு பேசலைனாலுடைய இருதயம் ஆண்டவரிடத்தில் கதறுகிறதை பார்த்து ஆண்டவர் என் பிள்ளைகளை மன்னிப்பீராக என்று நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கும் உங்களிலே துக்கப்படுகிற யாவருக்கும் ஆறுதல் உண்டாக்கும்படி நான் அவர்களை குணமாக்குவேன் என்று சொன்னீரேன். இவர்கள் அத்தனை பேருக்கும் ஆறுதல் உண்டாக்கும்படி
இவர்களை நீர் குணமாக்கினதற்காய் ஸ்தோத்திரம். இவர்களுக்கு இருக்கிற துக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றும்படி ஆண்டவருடைய சரீரத்தில் இருக்கிற எப்பேற்பட்ட வியாதியா இருந்தால், அது மரணத்திற்கு ஏதுவான வியாதியா இருந்தாலும், உடைய தழும்புள்ள கரம் இப்பொழுதே என் பிள்ளைகளை தொட்டு, எனக்கு விருப்பம் உண்டு மகளே நீ சுகமாக, எனக்கு விருப்பம் உண்டு மகனே நீ சுகமாக, இந்த வார்த்தைகளை சொல்லி பிள்ளைகளை தொட்டு குணமாக்கினதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள் எண் 14, ராமலிங்க நகர், OMR ரோட், SRP டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. Genesis Creations Media Academy, certification in media technology. Our course includes videography, photography, live video mixing, Photoshop, live sound mixing, drone cinematography, and video editing. Praise the Lord. I welcome you all on behalf of Genesis Creations Media Academy. இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 3 months கோர்ஸ் தான். நீங்கள் 3 months இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி, அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம். தேங்க்யூ. For further details, contact 7824850999 or visit our website at www.genesiscreations.in.